இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இங்க பாருங்க, இவங்க தான் ஜனனி, என் அண்ணா சிவாவோட ஒய்ஃப். இப்ப சொல்லுங்க, நீங்க யாரு? காவேரி, இவங்க தான் ஜனனின்னு சிவாவே சொல்லிட்டாருல, அது யாருன்னு கேளு. இதெல்லாம் என்ன கன்றாவியோ. நீங்க நீங்க உயிரோட இருக்கீங்களா? அப்படின்னா உனக்கு இவங்கள முன்னாடியே தெரியுமா? அப்போ நான் செத்துட்டு தான் நீ முடிவு பண்ணி நீ ஜனனியா மாறிட்டல்ல? நான் தான் ஜனனி. நீ யாரு? சித்தி, தண்ணி. என் பேரு துளசி. காஞ்சிபுரம் தான் எனக்கு சொந்த ஊரு. என்னோட வீட்டுக்காரர் தான் சேது. அவங்க நம்பர் இந்த ஏரியால தான் இருக்கிறதா தகவல் கிடைச்சது. அந்த நம்பிக்கையில தான் இங்க தேடி வந்தது. இவ்வளவு தேடிதான் அவன் வந்திருக்கானா? ஆஹா, இது தெரியாம போச்சு. எனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்ட சேது என் அக்காவை கொன்னுட்டு எனக்கு கட்டாயமா தாலி கட்டினான். அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு வரும்போதுதான் நான் சிவாவை பார்த்தேன். சிவா அன்னைக்கு அன்கான்சியஸா இருந்தாரு. மயக்கத்துல இருந்த சிவாவை உங்க வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போலாம் தான் நான் வந்தேன். அதுக்கு முன்னாடி சிவா எனக்கு யாருன்னே தெரியாது. அவரு மலேசியால ஜனனின்னு ஒரு பொண்ணை காதலிச்சதோ கல்யாணம் பண்ணிக்கிட்டதோ நிஜமா தெரியாது. விசாலாட்சி அம்மா தான் நான் தான் ஜனனின்னு நினைச்சுக்கிட்டாங்க. சேது கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறப்போ பாதுகாப்பா ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு. கொஞ்ச நாளைக்கு ஜனனியா மட்டும் இருந்துட்டு போயிடலாம் தான் நினைச்சேன். என் விதி என்னை இங்க கொண்டு வந்து நிறுத்திடுச்சு.
போற அப்படி என்னடா பண்ற? bloody fraud. சொன்னது பழகுனது எல்லாமே போய்க்காரி போய் தொலை. எனக்கு மெமரி லாஸ் ஆனது தெரிஞ்சு என்னை ஏமாத்திட்டு இருந்த. நீ ஏமாத்தினது என்ன மட்டும் இல்ல, என் ஆன்மாவ, என் காதல, என் மனச, என் உயிரை. ஜனனியோட போட்டோவை காமிச்சு உன்னோட ஃப்ரெண்டுன்னு போய் சொல்லி அவ செத்துட்டானே என்ன நம்ப வச்சு என்ன வச்சு அவளுக்கு காரியம் பண்ண பாரு. வாவ், சூப்பர் சூப்பர். அங்கதான் உன்னோட கிரிமினல் புத்தி எனக்கு புரிஞ்சது. சிவா, நான் தாண்டா ஜனனின்னு தப்பா நினைச்சிட்டேன். அவ ஒரு நாளும் தான் ஜனனின்னு சொன்னதே இல்ல. அம்மா நீ பேசாதம்மா, தயவு செஞ்சு பேசாத. நான் மலேசியால இருக்கும்போது ஜனனியோட போட்டோ உன்கிட்ட காமிச்சிருக்கணுமா? நான் பண்ண தப்புமா அது? என்னோட எல்லா மைனஸையும் பயன்படுத்தி என்னை நம்ப வச்சு, என்னை காதலுக்காக ஏங்க வச்சு, என்னை தவிக்க வச்சு, எனக்குள்ள குற்ற உணர்வை தூண்டி என்னெல்லாம் பண்ணிருக்கா தெரியுமா இவ?